ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் சுமதின்ற ஒரு சிஸ்டர் வந்து ஆரஞ்ச் டிக் கேக் ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஆரஞ்ச் டிக் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரஞ்ச் ஸ்டிக் கேக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து கிரேட் பண்ண போகிறோம். நல்லா வந்து கேரட் சேர்த்தோம்ல, அதில் வச்சு லைட்டாக வந்து கொஞ்சமாக சித்தி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கேக்கில் அது போடும்போது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக இது மாதிரி வந்து செத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கேக்கில் வந்து அது சாப்பிடும்போது ஒரு சில பைட் வந்து படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதாங்க. நெக்ஸ்ட் வந்து சுகர் வந்து 60 ml எடுத்திருக்கேன். முழு சுகராகவே போட்டுக்கோங்க. நம்ம இதில் வந்து எந்த பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ஹேண்ட் விஸ்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். எக் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் எக்கு. அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணணும் இல்லை, லைட்டாக எல்லாமே ஒன்றோட சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதுங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 60 ml ஆயில் வந்து எடுத்திருக்கேன், வெஜிடபிள் ஆயில். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேக்குக்கு நல்லாயிருக்கும். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆரஞ்சு வந்து ஜூஸ் எடுத்து அது 60 ml வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வந்து ஜூஸு, நெக்ஸ்ட் வந்து ஆயில், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சுகர். இது மூணுமே வந்து ஒரே ஈக்குவலான குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். ஸோ அளவுகள் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது தாங்க வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் முடிஞ்சிருச்சு. அது நெக்ஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஃப்ளார் வந்து 125 ml கப்பில் வந்து கரெக்டாக கப் லெவலோடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் முடிஞ்சிச்சு. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து சேமாக வந்து கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சு 2-3 டைம்ஸ் சலிச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சலிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சலிக்கணுங்க. சலிச்சாதான் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தியாக வரும் கேக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ளாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே சைடாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 பேட்சாக கூட பொறுமையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரே பக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பேட்ரு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். பேட்ரு வந்து டின்னுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த டின் இருந்தாலும் அதில் வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து 10 மினிட்ஸ் நம்ம வந்து நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து ஓவன் வந்து ப்ரீ ஹீட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பேட்ரு வந்து டக்குன்னு வந்து ஹீட் ஆகி சீக்கிரமாக வந்து வேகும். நான் வந்து பேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஹீட் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து 10 மினிட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், பேட்ரு வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேட்டில் இருக்குது. நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. இன்னும் இல்லைன்னா குக்கரில் கூட 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேஸ் கட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்கலாங்க. குக்கரில் 45 மினிட்ஸ் ஆகுங்க. ஓவனில் வந்து 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு.
நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. நல்லா சில் ஆனதுக்கப்புறமே கட் பண்ணுங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா சூடா கட் பண்ணும்போது கட் பண்ணவும் நம்மளுக்கு வராது. கேக்குமே வந்து நல்லா இல்லாத மாரி இருக்கும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டே வரும். கேக் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்க சென்டர்ல. பாருங்க எவ்ளோ வந்து சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இதாண்டி நைஃப் வச்சு நல்லாவே ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லாவே வந்து நான் ஆற வச்சேன். பாருங்க எந்த அளவுக்கு அ ரொம்பவே சாஃப்ட்டா இருந்துச்சு. அந்த ஆரஞ்சோட அந்த கிரேட் பண்ணி போட்டதுல பாருங்க எவ்ளோ வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு மேல. சாப்பிடும்போது அது வந்து வாயில வந்து படும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டு வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இது மாரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெசிபி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அந்த ரெசிபி வந்து போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா அந்த சிஸ்டருக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சிஸ்டர். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.